குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 21/9/2025 சம்ருதியோட ட்ரா நம்பர் 21க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுக்கல. லாஸ்ட்டாக 19க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 19க்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 766 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 776, அதாவது 677 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. 66 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 77677 பாஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு 667 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 661 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. ஸோ 2 நாளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் 766 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு. நேற்று 77, இன்னைக்கு 66 பாஸ் ஆயிருக்கு. 616 அப்படின்னு. நான் 711 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்னோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 6. இப்போ 667 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் 7 டபுள்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 766 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 7766 அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் 3 சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 3 மந்த்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3 மந்த்தை பேஸ் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 677 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 677 அப்படிங்கிற நேற்றைய ரிசல்ட்டு அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது லைனை பார்த்தீங்க அப்படின்னா 677,584 இந்த லைனை பேஸ் பண்ணி 677 பாஸ் ஆச்சு. அதுக்கு போன மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லைனை பேஸ் பண்ணி 667 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 677 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் 350667 அப்படிங்கிறது லைன். இப்போ 667 வந்திருக்கணும், இல்லை 350 வந்திருக்கணும். ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 667க்கு பதிலாக 661 அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது 616 அப்படிங்கிறது 66 வந்து 1 பேஸ் பண்ணி 616 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த லைன் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 நம்பர் கீழே இருக்கக்கூடிய நம்பரோட பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட்டு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து 677, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் 350667 பேஸ் பண்ணி வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 616 இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7616 அப்படிங்கிறது ரிசல்ட். 4 நம்பர் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 நம்பரை பேஸ் பண்ணி 5677 அப்படிங்கிறது இருக்கு. சரி, 677 616. ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி வரணும். 301 061 அப்படிங்கிற இந்த லைனை பேஸ் பண்ணி வரணும். இந்த லைன் அப்படின்னா 301 பேஸ் பண்ணி வரணும், இல்லை 061 பேஸ் பண்ணி வரணும். இப்போ 2 நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 677ங்கிறது ஃபுல்லாக பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 66 பாஸ் ஆகிருக்கு, 1 இல்லை 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த லைனில் 2 நம்பர் பாஸ் ஆகணும். அது மாதிரி பாஸ் ஆகணும் அப்படின்னா 3010 அல்லது 0103 301ங்கிறத பேஸ் பண்ணி 2 நம்பராவது வரணும், இல்லை 061 அப்படிங்கிற 3 நம்பரை பேஸ் பண்ணி 2 நம்பர் வரணும். இப்போ இதில் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா 0163 அப்படிங்கிற 4 நம்பர் இருக்குது. 01 2 டைம் வந்திருக்கு, 0101. ஸோ கண்டிப்பாக 1 இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு. எகைன் நாளைக்கு 1 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 01 வர சான்ஸ் இருக்கும்.
இல்லை எகைன் 6 வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 16 அல்லது 61 60 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 06 வர சான்ஸ் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த லைனை பேஸ் பண்ணி வரணும். 301 061 01 இருக்கு, இங்கேயும் 01 இருக்கு, 06 இருக்கு, 1ஓட பவர் 6. ஸோ 06 வரணும், இல்லை 01 வரணும். இங்கேயும் 01 இருக்கு. ஸோ 01 பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். அந்த நம்பர் அப்படியே வரலாம். இல்லை இங்கே வந்து 667 அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 616 அப்படின்னு பாஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வரணும் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 611 எகைன் 6 வந்துச்சுன்னா 611 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். 617 611 எகைன் அதே வந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா 01ங்கிறது ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 418 177. இதில் லாஸ்ட்டு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 77. நேற்றைய ரிசல்ட்டு 677. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 நம்பர். அடுத்தது சென்டரில் 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 66. இன்னைக்கு 66 பாஸ் ஆச்சு. ஆல்போர்டில் 616, ஆல்போர்டில் 66. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் லைன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர், சென்டரில் 2 நம்பர், ஃபஸ்ட்டு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இப்போ அந்த மாதிரி இந்த லைனில் 77 லாஸ்ட் 2 நம்பர், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 66 2 நம்பர் ஆல்போர்டு. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10 அல்லது 01 வரணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 01 10 இருக்கு. அதனால் கண்டிப்பாக ஆல்போர்டில் 01 அல்லது 10 வர சான்சஸ் இருக்கும். இல்லை 06 பவரை வந்துச்சுன்னா 06 60 வர சான்ஸ் இருக்கும். 09 அல்லது 90 வர சான்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 109 பாக்ஸில் வரணும். இல்லை 1ஓட பவராக வந்துச்சுன்னா 609 அப்படின்னு வர சான்ஸ் இருக்கும். 109 இல்லை 609 பாக்ஸில் 09 அல்லது 01 06 இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கலாம். அடுத்து எப்பவும் கொடுக்குற சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 560819 215 735. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 73 பாஸ் ஆச்சு, 72 பாஸ் ஆச்சு, 71 பாஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். 716 பாஸ் ஆச்சு. 1ஓட பவர் 6. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 677 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 17, இங்கே 16, 71 16. இப்போ 716ன்னு பாஸ் ஆச்சு. மறுபடியும் இது 7 டபுள்ஸ் வந்துச்சு. அடுத்த நாள் 6 டபுள்ஸ் வந்து 616 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. இப்போ ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 09 பாஸ் ஆச்சு, 61 பாஸ் ஆச்சு, 81 பாஸ் ஆகலாம். இல்லை 91 வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 81 அல்லது 18, 19 அல்லது 91 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 91ங்கிறது ஆல்ரெடி 961 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 61 பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 61 அல்லது 16 பக்கத்தில் 09. இப்போ 961 ரிசல்ட் வந்து அடுத்த நாள் 709 ரிசல்ட்டு. இப்போ 09 பேஸ் பண்ணி வந்துச்சு. இப்போ இன்னைக்கு 16 ரிசல்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 90 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 61 09 வந்துச்சு, 16 90 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 190 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 091 வர சான்சஸ் இருக்கு. 190 இல்லை 091, அதாவது பாக்ஸில் கொடுத்துருக்கேன் 109 அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகிருக்கு, எப்படி பாஸ் ஆகலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ 109 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 01 இருக்குது. கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா 019 109 901. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 01 பேஸ் பண்ணி 6 இருக்குது.
இப்போ 0 பேஸ் பண்ணி எகைன் 6 வந்துச்சுன்னா 616ங்கிறது சைபர் 16 வரலாம். இங்கேயும் சைபர் 16 இருக்குது. எகைன் 16 வந்துச்சுன்னா சைபர் 16, இங்கேயும் சைபர் 16, இல்லை சைபர் 19, சைபர் 16, சைபர் 19, சைபர் 10 அந்த மாதிரி வரலாம். அதனால் ஆல் போர்டில் 0-1 கன்ஃபார்ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த லைன்லையும் பார்த்தோம் அப்படின்னா 0-1 அப்படிங்கிறது அல்லது 1-0ங்கிறது இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. வந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இந்த மந்தில் பார்த்தோம் அப்படின்னா 6, 7 அப்படிங்கிறது நிறைய டைம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் அதை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டில் 0-1 அல்லது 1-0. ஆல்ரெடி 510 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ 610 பாஸ் ஆகலாம். ஏன்னா 610 பாஸ் ஆகலாம், இல்லை 910 பாஸ் ஆகலாம். அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.